பாருங்கள். 3 மணிக்கு நான் வெளியே வேலை பார்த்தோம்னா மேலே பூ பறிக்கிற சாக்கில் அங்கேருந்து புகை இவ ஆளுங்க வந்து சுற்றி வச்சு நிற்பா. அங்கேருந்து அடிப்பா. இப்போ நான் வர்ற டைமில் இங்கே காம்பவுண்டுக்கு கீழே ஒழிஞ்சிருந்தா. அவள் பொண்ணு வந்து வெளியே நின்றுருந்தா. இவங்க ஆளுங்க வந்து உள்ளே விட்ருக்காங்க. நான் கதவு திறந்துட்டு உள்ளே போனாலே எனக்கு செம்ம அடி விழும். சுற்றி இவள் ஆள் வச்சுக்கின்னு என்னை அடிக்கிறதுக்குனே இவளை வந்து இந்த திருநங்கையை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் அண்ணனை அடிக்கிறதுன்னு அடித்து போட்டாளுங்க. இந்த திருநங்கை வந்து இதே மாதிரி பண்ணிக்குது. இப்போது சரிதான்னு வீடியோ எடுத்து வச்சு கீழே காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருந்து ஒழிஞ்சின்னு ஓடுறா. அவள் பொண்ணு உள்ளேருந்து வெளியே ஓடுறா பாருங்கள். வெளியேருந்து உள்ளே ஓடுறா. சரிதானே சரி போயிட்டான்னு பார்த்தாக்கா குடுகுடுன்னு மேலே போயிட்டு புகை வச்சிட்ருக்கா. ஒரு பவுலில் புகை அங்கேருந்து கொட்டுவா. எப்படி வந்து அடித்தாங்களோ தெரியாது. மண்டியை வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை என்னை வந்து அடிச்சுனே இருக்கிறாங்க. ஒரு திருநங்கைனா இவளுக்கு ஒரு பக்கத்தில் மார்பகம்னு கிடையாது. ஏன்னாக்கா எங்கள் அண்ணனுடைய சொத்தை வந்து எங்கள் அக்கா தங்கச்சிங்க வந்து அபகரிச்சிட்டாளுங்க. அபகரிச்சதாலே பக்கத்தில் இவளுக்கு வீடு கொடுத்து என்னை கொலை பண்ணுறதுக்காக இதில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணனை கொலை பண்ணியாச்சு. ரயில்வே வேலையும் வாங்கியாச்சு. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் கொலை பண்ணியிருக்கா. கூட்டு கொலை. எங்கள் அம்மாவையும் கொலை பண்ணிவிட்டு எங்கள் அம்மா உயிரோடு செத்த சட்டிட்டு வாங்கி எங்கள் அண்ணனை கொலை பண்ணிவிட்டு அந்த வேலையை பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டா. ஒரு திருநங்கை எங்கள் அண்ணனை ஏமாற்றி 100% எங்கள் அண்ணன் வந்து 100% ஆண்மை உள்ளவர். சொத்துக்காக எங்கள் அக்கா தங்கச்சிங்க மேனகா, ஜெயந்தி இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு எங்கள் ரயில்வே வேலை ஏழுமலை சென்ட்ரலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 2010 வரலையும் 2013 வரலையும் போகும்போது வரும்போது இவளுங்க ஆள் வச்சு முஸ்லீம் பசங்களை வச்சு அடித்தே கொன்னா. இவள் அடிக்கடிக்கு முஸ்லீம் புர்கா போட்டுன்னு போவாள். இப்போது எங்கள் அண்ணனை அடித்து சாவ வச்ச உடனே இதே வீட்டில் வந்து எதில் கட்டிட்டாளுங்க. எங்கள் அம்மா வந்து ரயில்வே ஹெட் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்தாங்க. ரயில்வே வேலைனா தங்கச்சிக்கும் உரிமை உண்டு, அம்மாவுக்கும் உரிமை உண்டு. கூட போன்ற தங்கச்சி கல்யாணம் ஆகலைன்னா விதவியாக இருந்தால் கூட உரிமை உண்டு. சரிதானே கொஞ்சம் அமௌண்ட்டு எங்கள் அம்மாவுக்காக கேட்குறதுக்கு மனு வந்து கொடுத்துருந்தாங்க. ரயில்வேயில் வந்து சென்ட்ரலில் ஹெட் ஆஃபீஸில் ஏண்டி போய் மனு கொடுத்தோன்னு எங்கள் அம்மா வீட்டு தூந்து அடித்து இவளுடைய பொண்ணு பிரியா இவங்கெல்லாம் இல்லீகல் லேடிங்க. எங்கள் அண்ணனுக்கு பிறக்காதது ஏதோ ஒன்று தத்தி எடுத்து கொடுத்துட்டாளுங்க. எவனுக்கு பிறந்தது தெரியாது. வீட்டை தூந்து எங்கள் அம்மாவை அடித்து 2 பேருமே இடுப்பு எலும்பு உடச்சி விழுங்க இவளுங்க. அது மட்டும் இல்லை, மனையாக்காரனை கைக்குள்ளே போட்டுக்கின்னு அவங்ககிட்ட எங்கள் அம்மா உயிரோடு அதாவது செத்த சட்டிட்டு வாங்கி அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் கொடுத்து அவங்க பொண்ணுக்கு வந்து அந்த வேலையை வாங்கிட்டாங்க. எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போதே செத்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துவ மனையாக்காரனுக்கு வந்து லஞ்சத்தை கொடுத்துவ. அப்போது எந்த அளவுக்கு பாருங்கள் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது. இப்போது உள்ளே போயிட்டு கது திறந்துட்டு திருப்பி வந்து உள்ளே போகிறேன். என் மண்டையை வெடிச்சு போகுது. பவுலில் வந்து அந்த முஸ்லீம் மந்திரவாதி, அந்த ஈரானிய மந்திரவாதி அந்த அனத்தசியா குளோரோஃபார்ம் வந்து கொடுத்து பவுலில் ஒழிஞ்சிருந்து மாடியிலேருந்து ஒழிஞ்சது கொட்டுவா. இவளுங்க ஆளுங்க வந்து சுற்றி இருப்பாங்க. இங்கே சுற்றி இருக்கிறவங்க இவங்களோட ஆளுங்க. ஏன்னா அதாவது ஃபோர்ஜரி ப்ரிப்பேர் பண்ணி எங்கள் அப்பாங்க அம்மாவுக்கு கொலை பண்ணுறதுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பிளாட் கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க எங்கள் அக்கா தங்கச்சிங்க. இப்போது என் மண்டை அப்படியே வெடிச்சு போகுதுங்க. அதாவது முஸ்லீம் மந்திரவாதி கொடுத்த அந்த அனத்தசியா குளோரோஃபார்ம் என்கிற அந்த பொடியை வந்து மேலே தூவிட்டா எப்படி உள்ளே வருவாங்க எப்படி வெளியே போவாங்க தெரியாது. ஸோ அதை பயன்படுத்தி தான் மந்திரவாதிங்க கொடுக்குற பொருளை பயன்படுத்தி தான் இப்போ என் உச்சி மண்டை அப்படியே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது. ரிகார்ட் பண்ணுங்கள்.